Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1047 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம டாக் ஸ்டோமை காட்டுறாங்க. மனுஷன் பாத்தீங்கன்னா பயங்கரமா முக்குன்னு முக்கிட்டு இருப்பாரு. என்னன்னா அந்த ஜாக் பேக்கு வெறித்தனமா சண்டை போட்டிருக்கான் போல. பாவம் டாக் ஸ்டோமால இதுக்கு மேல சண்டையும் போட முடியல. எனர்ஜி கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆயிருச்சு. இப்ப மேட்டர் என்னன்னா இவங்க ரூமுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மூன் தெரியாது, அதனால அவரால் சுலோங்கா மாற முடியாது. நார்மலா இருக்கும்போது ஜாக் எல்லாம் ஜெயிக்கிறது அவ்வளவு கஷ்டம். ஜெயிக்க முடியாதுன்ட்டு இல்ல, ஆனா ஃபுல் எனர்ஜியை போட்டு சண்டை பண்ணும். ஆனா மனுஷன் தான் வீக் ஆயிட்டாரு, அதனாலேயே ஜாக்கு கிண்டல் பண்ணுவான். என்னப்பா சுலோங்கா மாற முடியல, என்ன ஒண்ணு உன்னால ஒழுங்கா சண்டை போட முடியாது. அந்த டைம் ஜாக் பாத்தீங்கன்னா அவனோட தும்பிக்கைய வச்சு ஓங்கி டாக் ஸ்டோம் அடிப்பான். மனுஷன் பாத்தீங்கன்னா அத கூட மாசா தடுப்பாரு. என்னன்னா ஜாக் ஜோவுக்கு வந்தப்போ இந்த மாதிரி சாம்ராய் யாருமே இல்லன்னு சொல்லி போய் சொன்னாங்கல்ல, அதுக்காக அவன் மன்னிச்சுட்டானாமா. பட் என்ன இருந்தாலும் உன் கண்ட்ரி அழியத்தான் போகுதும்பானா அது டாக் ஸ்டோமை பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஆல்ரெடி வந்தப்பவே இவனுக்கு ஒழுக்கமா சண்டை போட்டுனானுங்கன்னா டெஃபினட்டா செப்பல்ஸ்ல அடி வாங்கிட்டு போயிருப்பானுங்க. ஆனா எல்லாம் வளைச்சு அட்டாக் பண்றாங்கன்னு அதுக்கு பயந்து போய் பாய்சன் கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தானே எல்லாத்தையும் கட்டி போட்டு நம்ம டாக் ஸ்டோம் கேட் பைப்பருக்கெல்லாம் கையும் காலையும் எடுத்தானுங்க. அந்த நிலைமையில கூட ரைசோவை இவங்க காட்டி கொடுக்கவே இல்ல. உயிரே போனாலும் சரி அவனை காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இல்ல கற்பூர அடிச்செல்லாம் வேற சத்தியம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜாக் ஏமாந்துட்டான்ல, அது அவனால தாங்கிக்க முடியல. இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, நாங்க அந்த டைம் மட்டும் ரைசோவை உங்ககிட்ட காட்டி கொடுத்திருந்தோம்னா அது எங்களுக்கு பெருத்த அவமானம், அதனால அந்த தப்பை மட்டும் நாங்க என்னைக்குமே செய்ய மாட்டோம்னு வேற சொல்லுவாரு. இன்கேஸ் அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா இந்த கண்ட்ரிக்குள்ளேயே வந்திருக்க முடியாது. அது ஒரு கேவலமான பொழப்பு. இந்த மாதிரி எங்களையும் கேவலமான ஆளுன்னு நினைச்சிட்டியா அப்படி இப்படின்னு ஜாக்க பயங்கரமா மொக்க பண்ண உடனே அவனுக்கு பயங்கரமா கடுப்பாயி, இதுதான் நீ கடைசியா பேசுற வார்த்தை, இதோட நீ சாவுடான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அட்டி வைப்பான். ஐ மீன் ஓங்கி ஒரு வெட்டு வைப்பான். அசால்ட்டா அவர் கால்ல இருக்க கத்தி வச்சு தடுத்து, ஏண்டா வெண்ண எங்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, ஓடன் செத்ததுல இருந்தே நாங்க ஒவ்வொரு நாளும் உசுர கொடுத்து இந்த ஒரு பேட்டிலுக்காக தான்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம், எங்க கிட்டே நீ வந்து ஆட்டம் போடுறியான்னு சொல்லி அம்மாம்பெரிய ஜாக்க தூக்கி அப்படியே வீசிடுவாரு. அது என்னாச்சுன்னா அங்க இருக்க சிவத்தெல்லாம் உடச்சுக்கிட்டு அவன் அங்க இருந்து வெளியில வந்து விழுந்துருவான். ஜாக்கே ஷாக்கு, என்ன இந்த நிலைமையில இந்த புரட்டுறானேன்னு. அந்த 20 வருஷமா இவங்களுக்குள்ளேயே கேட்டுட்டு இருக்க ஒரே கேள்வி, நிஜமாவே நம்ம ஓடனோட சாமுராய் தானான்னு. ஏன்னா அவருக்காண்டி இந்த 20 வருஷத்துல இவங்க எந்த ஒரு பெரிய போராட்டமும் பண்ணவே இல்லை. ஆனா இப்போ அதை நாங்க மாத்தி அமைக்க போறோம் அப்படி இப்படின்னு சவுண்ட் கொஞ்சம் பயங்கரமா வருமா. ஜாக் எந்திரிச்சு பார்த்துட்டு, என்ன இவன் முன்னைக்கு இப்ப சவுண்ட் ஓவரா விடுறானேன்னு சொல்லிட்டு அப்படியே புகைய விலக்கி விட்டுட்டு பார்த்தா மனுஷன் இப்ப கம்ப்ளீட்டா சுலோங்கா மாதிரி இருக்காப்ல. எப்படா பாசிபிள்னு ஜாக்குக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அட செவுத்த உடச்சிட்டு இவன் அடுத்த ரூம்குள்ளதான் வந்து விழுந்திருக்கான். ஆனா மேல சீலிங்ல பாத்தீங்கன்னா அம்மாம்பெரிய ஓட்டை, அது வழியா அந்த வட்ட நிலவு அழகா உள்ள தெரியுது. இது போதுமே. அப்ப நம்மால பாத்தீங்கன்னா அஷுரா டோஜி இவங்களை காப்பாத்துறதுக்காக உயிரை விட்டாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை யோசிச்சு பாப்பாரு. அப்படியே மனுஷனுக்கு வெறி கிளம்பும். அவனையாச்சும் காலி பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அவன் வெறும் ஒரு டிராயிங், அவங்கிட்ட இருந்து நம்மால எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக கடைசி நேரத்துல ஓடனுக்காகன்னு சொல்லி மனுஷன் செத்து போயிட்டான். அதையெல்லாம் சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கைடோவை எதிர்த்து சண்டை போட்டாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இன்னும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி எங்களோட பேட்டில் முடியாது, நாங்க ஜெயிக்கிற வரைக்கும் கிவ் அப் பண்ணவே மாட்டோம், கண்டிப்பா ஜெயிப்போன்னு வேற சொல்லி அஷுரா டோஜியோட அந்த கிழிஞ்ச துணியை வச்சுக்கிட்டு பயங்கரமா பக்கமா டயலாக் அடிப்பான். இந்த டைம்ல இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி தோணும். மேபி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூட இப்படி பேசிட்டே இருக்கலாம்ல. சரி இந்த சண்டையிலயாச்சும் நீ ஜாக்க காலி பண்ணாரா இல்லையான்னு பாப்போம். இப்போ அங்க கட் பண்ணி அந்த பெரஸ்பரோவை காட்டுறாங்க. கேட் வைப்பர் கிட்ட வாங்க நடியில வாயெல்லாம் வெத்தலை பாக்கு போட்டுருச்சு. ஆனா இன்னுமே அவன் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகல. இஷிலியன் வந்து வாண்டாக்கும் ராபிட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா அவங்களுமே பெரஸ்பரோ கூட சண்டை போட்டு கண்டமாயி போயிருந்தாங்களே. அப்ப அவங்க கேட் வைப்பரை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. தெய்வமே நீங்க இங்க வந்துட்டீங்களான்னு. அவன் இவங்க ரெண்டு பேருக்கு தேங்க்யூ சொல்லுவான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இங்க கொஞ்சம் சமாளிச்சதுனால தான் கேட் வைப்பர் மத்தவங்களால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர முடிஞ்சது. சோ உங்களால எவ்வளவு கிண்ட முடியுமோ அவ்வளவு கிண்டிட்டீங்க, இனிமேட்டு ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் இவனை பாத்துக்கிறேன். அவர் என்ன சொல்லுவாருன்னா, பெட்ரோ மட்டும் இல்லன்னா லூஃபி மத்தவங்களும் இங்க வந்திருக்கவே மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம இந்த ரைடே மொத்தமா ஃபெயிலியர் ஆயிருக்கும், அதனால பெட்ரோவுக்காண்டியாச்சும் இவனை சம்பவம் பண்ணியே தீரணும் பாரு. இன்னும் பெரஸ்பரோ இன்னும் எத்தனை பேர் தாண்டா அவனுக்காண்டி பழிவாங்க வருவீங்க, அவனா வந்து பாஞ்சு வெடிச்சு செத்து போனான்னா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், அவனால என்னோட ஒத்த கை போச்சுரா, அதுக்கு நான் தான் நியாயப்படி கோவம் பண்ணும், நீங்க வந்து இருந்துட்டு நொய்யின்னு இருக்கீங்களேன்னு கத்துவான். கேட் வைப்பர் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. இன்னைக்கு நைட்டு ஃபுல் மூன் அப்படின்னா நாளைக்கு நீ சூரியனை பார்க்க மாட்ட மகனே, என் கையால சாக போறேன்னு அவருமே சுலோங்கா மாறிடுவாரு. மனுஷன் பெரிய லெவல்ல கொஞ்சம் கொடூரமா இருந்தவனே அவனே பார்த்துட்டு பயந்துருவான். இப்படி ஒரு உருவத்தை நீ வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்ட, இதோட நீ காலி அப்படின்னு வேற மூஞ்ச க்ளோஸ் அப்ல காமிச்சவனா அவனுக்கு இன்னும் பீதியாகும். அப்படியே கட் பண்ணி தேர்ட் ஃப்ளோரை காட்டுறாங்க. அங்க ரைசோவுக்கும் ஃபுக்ரகுச்சிக்கும் சண்டை அப்படியே போய்கிட்டே தான் இருக்குது. இவன் பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல வச்சு அட்டாக்
அட்டாக் பண்றான். அவன் பாத்தீங்கன்னா அந்த தொங்குற காதை வச்சு அட்டாக் பண்றான். ரெண்டு பேரோட சண்டையும் ஃபிளைங்ல தான். இவனுக்கு சண்டை என்னையும் முடியும்னு தெரியல. இதுல வேற அந்த ஃபுக்கர் கோஜி கிண்டல் பண்ணுவான். ஏண்டா அதான் ஓடன் செத்து போயிட்டான்ல, நீங்களுமே அன்னைக்கு செத்து இருக்க வேண்டியதான். சொல்ல போனா இப்ப நீங்க எல்லாம் ஒரு கோஸ்டுங்க. தேவையில்லாம ஒரு பொடி பயலுக்காண்டி ஹெல்ப் பண்ணணும்னு வந்திருக்கீங்களே, அறிவில்ல. நினைக்கும் போது எனக்கு சிப்பு சிப்பு ஆவதுமா. அவன் போடா முட்டா பயல, அவன் சின்ன பையன்னு சொல்லி லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, வயசை வச்செல்லாம் எதுவும் இல்ல, அவங்க பண்ற செயல்ல தான் இருக்குது அப்படின்னு மனுஷன் கொஞ்சம் தெளிவா பேசுவாரு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஏகப்பட்ட விஷயத்த படிச்சு கத்துக்கிட்டாங்களே, அது இப்பதான் கை கொடுக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே வளர்ந்து சாமுராய்ஸ் தானே ஆயிருக்காங்க. ஆனா மொமனசுகே இன்னும் வளர கூட இல்ல. ஆனா அதுக்குள்ள இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவியே நான் ஆளு வேண்டாம் அப்படி இப்படின்னு அந்த வயசுலயும் தைரியம் கொடுக்குற மாதிரி எந்த லெவல்ல மாசா ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பான். அதனால அவரை சோகனாக்குற வரைக்கும் உங்க யாரையுமே விட மாட்டோம், கொசுகியோட எனிமீஸ் எல்லாத்தையுமே கொல்லுவோன்னு சொல்லி ஷாடோ க்ளோன் ஜுட்ஸோ யூஸ் பண்ணி ஏகப்பட்ட பேர்த்த உருவாக்குவான். இப்ப சண்டை இங்க வேற லெவல்ல நடக்க போகுது. அப்படியே கட் பண்ணா லாவோட ஆளுங்க கரிபுன்னு எல்லாருமே மொமனசுக்கியை பார்த்துட்டு மிரண்டுட்டாங்க. ஐ மீன் அவன் டிராகன் ஃபார்முக்கு மாற பார்த்துட்டு தான் பயங்கரமா பீதி ஆயிட்டானுங்க. ஏன்னா சின்ன பையனா இருக்கும் போது அவன் சைஸ் சின்னதா இருந்தா அதனால பெருசா தெரியல. பட் இப்ப பெரிய பையனா மாறி அதுக்கப்புறம் அவன் டிராகனா மாறி இருக்கானா, அதனால சைஸும் பெரிய லெவல்ல இருக்குது. சொல்ல போனா கைடோ மாதிரியே இருக்கான், கலர் மட்டும் தான் வேற. அதனாலதான் பீதி ஆயிட்டாங்க. கைடோ மாதிரி இருக்கான்னு சொன்னா கூட பரவாயில்லையே, கைடோ இங்க என்ன பண்றான்னு சொல்லிட்டு பயப்படல ஆரம்பிச்சிட்டாங்க. லூஃபி பாத்தீங்கன்னா அப்படியே கெத்தா வீரனோட போட்டு போய் நிப்பான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் போகாத போகாத உனக்கு தான் பிரச்சனை அப்படி இப்படிம்பாங்க. இவன் போகாம வேற யாரு போவா? அப்படி போயிட்டு ஒரு லுக் விடுவான். அப்பதான் அவனோட உண்மையான உருவத்தை காட்டுவாங்க. கோக்கா மக்கா எத்தா தண்டி இருக்கான், நிஜமாவே இப்ப கைடோ மாதிரி தான் இருக்கான். என்ன மமனசுக்கே போலாமான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கே தெரியுது அப்படின்னு அவன் இதுக்கு முன்னாடி இங்க இருந்து அந்த பொடி பயலான்னு. அப்பதான் நம்ம ஷினோபு ஒரு மேட்டர் சொல்லுவா. அவ தான் அவளோட ஜுட்ஸோ யூஸ் பண்ணி மொமனசுகேக்கு 28 வயசு ஆகிற மாதிரி பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் அவன் டிராகனா மாறினவன இந்த சைஸுக்கு மாறிட்டான். அதை அழுதுகிட்டே சொல்லுவா. ஆக்சுவலா லூஃபி இப்பதான் தூக்கிட்டு ஒழுங்கா போக முடியும், அதனாலதான் அவன் சைஸ் மாறி இருப்பான். இவ வேற தேவையில்லாம அழுதுட்டு இருப்பாளா? ஏமா ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்டா அவனை பார்க்க அப்படியே கொசுகி ஓடன் மாதிரியே இருந்திருப்பான். அதனாலதான் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. சரி ரைட்டு, இப்ப டிராகனா மாதிரி சண்டைக்கு ரெடியா இருக்கான். இனி இவங்க போனா மட்டும் போதும். உடனே லூஃபி பார்த்துட்டு என்ன மோமோ போய் லேண்ட் ஆஃப் ஆனோவை திருப்பி கொண்டு வரலாமா ரெடியான்னு கேட்டவன நான் ரெடிமா. ரெண்டு பேரும் மரண மாசா கிளம்ப முடிவு பண்ணிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் லூஃபி எந்த லெவல்ல சண்டை போட போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.